ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம மீனாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. கிச்சனில் வந்து நின்று தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஏன் மீனா நீ இப்படி பண்ணுற, என் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்து சொன்னது யாருமே நம்பலேன்னு சொல்லிட்டு முத்துக்கு கவலையாக போயிடுச்சு. செட்டுக்கு போனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸும் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்டெல்லாம் நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோண்டா, கண்டிப்பாக நீ இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனா வந்து என்னை நம்பலையே, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னோட அப்பாவும் என்ன நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பழி சொல்லுக்கு ஆளாகுவேன்னு அவர் சொன்னது ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாரு. அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற, நீ வேற ஞாபகப்படுத்த நெஞ்சமெல்லாம் புண்ணாக்கறியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு வழியில் மீனா வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து பூ கட்டுறவங்க கூட இருக்கவங்க வந்துட்டு முத்து இப்படி பண்ணிட்டாரு, அந்த கொடியை மறக்கிறதுக்கு ஒரு பொடி தரம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதை கலைக்க வச்சு நம்ம முத்துக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. கடைசியில் விஜய் எடுத்து குடிக்க விஜய் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி உங்களுக்கு ஏதாவது ஆகிடும், நான் போயிட்டு மாற்று மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த கேப்பில் பார்த்தா சிட்டி வந்து மிரட்டுறான். அதாவது நீங்கள் முத்துவை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடமடையாக சொல்லிட்டு போகிறோம். இன்னும்மா தெரியல, உன் வாழ்க்கை அழிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இவன்தாம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உண்மை என்னைக்கு வெளியே வரப்போதோ அது தெரியல. முதல்ல அதுக்கு இவங்க தம்பி திருந்தனா தான் மொத்தமாக உண்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். மீனா வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட அதாவது ஷெட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வரையும் அவன் வந்து ட்ரைவ் பண்ணும்போது குடித்ததே கிடையாதுமா, எவ்வளோ தடவை குடிச்சிருக்கான், அந்த 12 மட்டும் முதல்ல பேசஞ்சரை வச்சுட்டு அவன் குடிக்கவே மாட்டான், அப்படியாப்பட்ட அவன் கிடையாது, நீயும் நம்மளேன்னு தான் அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான், கண்டிப்பாக அவன் குடிக்கல, எவனோ வேணுன்னு வீடியோ எடுத்து போட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ யாவது யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களே, அது வரையும் சந்தோஷம், நீங்களாவது கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.